வணக்கம். அரச குரு தாத்தாச்சாரியார் குளத்துல குளிச்சிட்டு இருந்தாருங்களாம். அந்த நேரத்துல தெனாலிராமன் என்ன பண்ணாருன்னா, அவர் கழட்டி வச்ச உடையெல்லாம் எடுத்துட்டு போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டாருங்களாம். தாத்தாச்சாரியார் குளிச்சுட்டு வெளிய வந்தா உடைகளே இல்லையாம். அப்போ சுத்தி முத்தும் பார்த்தா தெனாலிராமன் வெளிய வந்தாருங்களாம். தாத்தாச்சாரியார் ராமன பார்த்து, "ராமனே என் உடைய குடுத்துரு" அப்படின்னு சொன்னாருங்களாம். "இந்த உடைய நான் குடுக்கணும்னா, நான் சொல்றத நீங்க கேட்கணும்" அப்படின்னு சொன்னாராம். சரி நான் கேட்கிறேன். விடியப்போது அதுக்குள்ள என்னுடைய உடைய குடுத்துருன்னு சொல்லி உடைய வாங்கிக்கிட்டாருங்களாம். உடைய போட்டுக்கிட்டாருங்களாம். போட்டுக்கிட்டு தெனாலிராமன் கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டாருங்களாம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னாருங்களாம், "உங்களுக்கு நான் எவ்வளவோ சேவை செஞ்சிருக்கிறேன். ஆனா அதெல்லாம் மறந்துட்டீங்க நீங்க. அதனால எனக்கு நீங்க இன்னைக்கு சேவை செய்யுங்க. என்ன தூக்கிக்கிட்டு என்னோட வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுங்கன்னு" சொன்ன உடனே, தாத்தாச்சாரியாருக்கு வேற வழி தெரியலையாம். அதனால ராமன முதுகுக்கு பின்னாடி தூக்கிட்டு போனாருங்களாம். அரசர் அவருடைய அரண்மனை மொட்டை மாடியில நின்னு யாரோ ஒருத்தர் யாரையோ தூக்கிட்டு போற மாதிரி பார்த்தாருங்களாம். உடனே அவருக்கு ரொம்ப மனசு கவலையாயிட்டு, இந்த நாட்டுல இன்னொருத்தர் சுமக்கிறது ஒரு அடிமை தொழில். இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு தன்னுடைய வீரர்கள கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் சுமந்துகிட்டு வராரு பாருங்க, அந்த ஆள் யாரா இருந்தாலும் பரவால்ல, அங்கேயே அடி உத குடுங்க. குடுத்து என்கிட்ட இழுத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னாருங்களாம். இந்த வீரர்களும் போனாங்களாம். வீரர்கள பார்த்த ராமன் சுதாரிச்சுக்கிட்டு, டக்குன்னு கீழ விழுந்துட்டாருங்களாம் அரச குரு கால்ல. "என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் உங்கள இந்த மாரி செய்ய விட மாட்டேன். அதுக்கு பதிலா நான் உங்கள உங்க அரண்மனை வரைக்கும் தூக்கிட்டு போறேன்னு" சொல்லிட்டு, அவர் அரச குருவ முதுகுல ஏத்திக்கிட்டாருங்களாம். வீரர்கள் வந்து அரச குருவ செம்ம அடி அடின்னு அடிச்சுட்டாங்களாம். அரச குரு எல்லாத்தையும் கத்தி நிப்பாட்டிட்டு, "என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் இந்த விஜயநகர் அரசவைக்கே குரு" அப்படின்னு சொன்ன உடனே, "ஐயோ! மன்னிச்சிருங்க குருவே. அரசருடைய கட்டளை யாரா இருந்தாலும் அடி உத குடுத்து கூட்டிட்டு வரணும். அப்ப வாங்க போலாம்ன்னு" சொல்லிட்டு எல்லாரும் போனாங்களாம். அரண்மனைய அடைஞ்ச உடனே அரச குரு நடந்ததெல்லாம் மன்னர்கிட்ட சொன்ன உடனே, மன்னருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சாம். உடனே தெனாலிராமன இங்க வர வைங்கன்னு சொல்லி வீரர்கள் கிட்ட ஆணை போட்டாருங்களாம். தெனாலிராமனும் வந்தாராம் அரண்மனைக்கு. வந்த உடனே மன்னர் சொன்னாராம், "இனிமேல் நீ என் கண்ல பட்டீன்னா, அந்த நேரமே உனக்கு தூக்கு. என்னுடைய கண்ல படாம எங்கேயாவது ஓடி போயிடுன்னு" சொல்லி கட்டளையிட்டாருங்களாம். தெனாலிராமனுக்கு ஒண்ணுமே புரியலையாம். ரொம்ப மனக்கவலையோட அந்த அரண்மனைய விட்டு வெளிய போனாருங்களாம். இந்த பகுதிய நான் இத்தோட முடிச்சுக்கிறேங்க. தெனாலிராமன் கதை நாளையும் தொடரும். இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் நலமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.